ஹலோ மாமாஸ் லைஃப் சப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் குழம்பு தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே. ஸோ எல்லாத்தையும் நம்ம அங்கே தனியாக அறுத்து வச்சுருக்கோங்கள, அதை மட்டும் தனியாக அறுத்து வச்சுருக்கோங்கள அதை மட்டும் தாளிக்க எடுத்து வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். அதை கடைசியில் நம்ம புளி தண்ணியில் கரைச்சி வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் பொஸ்த்ராங் அப்படின்ற ஒரு ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். இது தமிழில் எப்படி சொல்லணும்னு தெரியலங்க. ஸோ அதை நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன், ஃப்ரைக்கு தனியாக, குழம்புக்கு தனியான்றதை. நான் சும்மா ஃப்ரைக்கு எப்படி செய்கிறதுன்றதை மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதை இப்போ வீடியோவில் காட்டல. ஸோ சும்மா ஃப்ரை பண்ணுறதை மட்டும் மசாலாஸ் மட்டும் காட்டுறேன். மசாலாஸ்லாம் நான் எப்போவுமே ஆயிலில் தாங்க பண்ணுவேன், மேரினேட் பண்ணுவேன். ஏன்னா தண்ணியில் கரைச்சோன்னா அந்த நம்ம ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் எண்ணெயில் போயிட்ட மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 1 hour அட்லீஸ்ட் ஊற வைங்க. இது பார்த்திங்களா, புளி வச்சுருக்கேன், எலுமிச்சை பழம் சைஸில் புளி வச்சுருக்கேன். அந்த புளியை கரைச்சிட்டு அந்த கரைச்ச தண்ணியில் தான் நம்ம இதையும் ஆட் பண்ணி, இந்த மசாலா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நமக்கு எல்லாமே ரெடிங்க. கேஸ்ட் அயர்ன் ரெடி, தாளிப்புக்கு ரெடி, அந்த மசாலாவும் டேமரின் இதுக்கும் புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கோம், அதுவும் ரெடி, மீனும் ரெடி. இப்போ வாங்க ப்ரிப்ரேஷனுக்கு போவோம். நான் கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணியிருக்கேங்க. குழம்பு அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டில் மண் சட்டி அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நாளாக நான் இதில் தான் ட்ரை பண்ணுறேன், செஞ்சிட்ருக்கேன், நல்லா வருது. ஸோ நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றுங்க. எண்ணெய் நிறையா இருந்தால் தான் கொஞ்சம் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம், சீரகம் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வெடித்த பிறகு நம்ம ஆல்ரெடி அறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு வறுத்தா போடுங்க, ரொம்ப கருக்கி விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவு வந்தால் போதும், இல்லைனா ஒரு மாதிரி கசப்பு எடுக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் எல்லாத்தையும் அந்த புளி தண்ணி அதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா சேர்த்து அதெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றிடணும். ஊற்றிட்ட பிறகு நமக்கு அந்த கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா கொதி கொஞ்சம் சீக்கிரமாக வரும், பாயில் ஆகிடும் சீக்கிரமாக. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்புறம் மூடி வச்சு கொதி வந்த பிறகு நம்ம மூடி வச்சுட்டு அது சிம்மில், மீடியமில் நம்ம வச்சு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம அந்த அளவு குறைஞ்ச பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நமக்கு அந்த மீனெல்லாம் எடுத்து அறுத்து வச்சோம் இல்லையா குழம்புக்கு மீன், அந்த மீன் துண்டுகளை மெதுவாக பார்த்து போடணுங்க, இல்லைனா உடஞ்சிடும். அதை போட்ட பிறகு நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சும்மா லைட்டாக ஆட்டி விட்டால் போதும், இல்லைனா எடுத்து சுற்றி கூட நம்ம விடலாம். ஆனால் கரண்டி மட்டும் வச்சு நம்ம கலர்ற மாதிரி கலரக்கூடாது. ஸோ அதை போட்ட பிறகு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 8 to 10 minutes போடுங்க. 8 to 10 minutes போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு மீன் குழம்பு செம்மையாக ரெடி. இது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஒரு 2 to 3 hours அதை ஊற வைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours ஆச்சு ஊற வைங்க, சூப்பராக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா சோக்காகி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ நம்ம கொத்தமல்லி தூவி கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிட்டோன்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி. ஸோ சுட சுட சாப்பாடு ரெடி, ஃபிஷ் ஃப்ரையும் ரெடிங்க. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக எம்மியாக இருந்ததுங்க. ஃப்ரையும் சரி, குழம்பும் சரி, சூப்பராக இருந்தது. நாங்கள் நிஜமாகவே எமோஜி போட்ட மாதிரி மவுத் வாட்டரிங்காக தான் இருந்ததுங்க. நாங்கள் வேண்டும்னு சாப்பிட்டோம், செம்மையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்போர்ட்டர்ஸ்.